இந்த கொசுவத்தியை நீங்கள் ரெகுலராக வாங்குறீங்களா? அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கீங்க. நான் கடைக்கு போயிட்டு இந்த கொசுவத்தியை வாங்கிட்டு வீட்டில் வந்து இதோட இந்த மேல் கவரை பார்த்தப்போ எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த கவரில் நிறைய விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனே அதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த காணொளி. தெரிஞ்சு போவாங்க. நான் உங்கள் ஹரிஹரன். இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு காணொளி. இதில் எந்த பிராண்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. அதனால் எந்த பிராண்டோட பேரையும் நான் சொல்ல போகிறதும் இல்லை, காட்ட போகிறதும் இல்லை. இது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு தான்றதுனால கடைசியில் நீங்களே இதுக்கான முடிவு எடுத்துக்கங்க. கொசுவை கொள்றதுக்கு இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப காலமாகவே நம்ம இந்த காயில்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த லிக்விட்ஸ் ஃபார்மில் இருக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போது சில ஆண்டுகளாக நம்மக்கிட்ட வந்திருக்கிறது தான் இந்த ஊதுபத்தி ஃபார்மில் இருக்கக்கூடிய, ஊதுபத்தியோட அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கொசுபத்தி. இது நான் பார்த்த வரைக்கும் இந்த காயில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கொசுவை விரட்டுச்சோ அதை விட அதிகமாகவே ரொம்ப வேகமாகவே இது கொசுவை விரட்டுது. ஆனால் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த ஊதுபத்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய கொசுபத்திகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்ற விஷயத்துக்கு அப்புறம் வரேன். இப்போ முதல்ல இந்த கவரில் நான் ஒரு பிரச்சனை நோட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கே போகிறீங்கன்னா கூட அங்கே கொசுவத்திகளுக்காக, கொசு விரட்டிகளுக்காக ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க. அதில் அது மட்டும்தான் இருக்கும். அதில் பல கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதில் தான் இதையுமே வச்சுருந்தாங்க. அங்கேருந்து தான் நான் இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் மளிகை கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கொசு பத்தி இப்போ மாதிரியான கொசுபத்தி வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுலேயும் இதை தான் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதில் கொசு விரட்டின்னு சொல்லியே தான் விளம்பரம் கொடுத்து தான் இதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பேக்கெட்டில் ஒரு இடத்துல கூட இதை கொசு விரட்டினோ, இன்செக்ட் ரெப்பலண்ட்னோ, இல்லை கொசுவை கொள்கிற மாதிரியான ஒரு சிம்பிளை கூட மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் இதை வாங்கிட்டு வந்து நம்ம கொளுத்தி வச்சோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொசு சுருள், கொசு காயில் இருக்குது இல்லையா, அது கொசுவை விரட்டுறதை விட ரொம்ப எஃபெக்டிவாகவே இது கொசுவை விரட்டுது. இதை கொளுத்துனா உடனே கொசுவெல்லாம் ஓடி போயிடுது. ஆனால் இந்த பாக்கெட்டில் இது அதுக்கு தான் பயன்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணவே இல்லை. இதில் வேறு என்ன தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த கம்பெனியோட பேருக்கு கீழே இது கற்பூரத்தாலையும் லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அந்த புல் வகை இருக்கும், அதில் எலுமிச்சை ஸ்மெல் வரும், அதாலையும் உருவாக்கப்பட்ட இன்சென்ஸ் ஸ்டிக்கு, அதாவது ஊதுபத்தி அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பொருளை எதுக்கு தயாரித்தாங்களோ, எதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ, எதுக்கு இது நல்லா செயல்படுதோ அதையே மென்ஷன் பண்ணாமல் விற்கிறாங்க இல்லையா. இதுக்கு முக்கிய காரணமாக ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தயாரிக்கிறீங்க, அந்த பொருளை இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா, இது நீங்கள் அதுக்கு பயன்படுத்தலாம், இது சேஃப் தான் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி இதை விற்க முடியாது. கொசு விரட்டின்னு நீங்கள் இதை உருவாக்கிட்டு இதில் அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா, கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா இதை நீங்கள் கொசு விரட்டி தான் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி விற்க முடியாது. அதனால தான் அப்படி எதையுமே சொல்லாமல் ஒரு சாதாரண ஊதுபத்தி தான் நாங்கள் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. இதில் இவங்க அந்த நான் சொன்ன மாதிரி கொசுவை விரட்டக்கூடியது, கொசுவை அழிக்கிறதுக்கான சிம்பிள் இதெல்லாம் எதையாவது போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை வரும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விற்கிறாங்க. இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பாக்கெட் முழுக்க முழுக்க பச்சை நிறத்தில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பொதுவாகவே பச்சை நிறத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இயற்கையான மூலப்பொருட்களால், இயற்கையான இந்த தாவரங்களாலேயே உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடும். அப்படியே நம்ம பழகிட்டோன்றதுனால இந்த பச்சை நிறத்தை பார்த்தோன்னே இது இயற்கையான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி இந்த பேக்கெட்டில் ட்ரேட்மார்க் நம்பர், டிஎம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், அதை கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ண நம்பரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கலர் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த கவரோட கலர் ஸ்கீம் வேறு யாரும் காப்பி பண்ணக்கூடாதுன்னு அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான காப்பிரைட் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதை கொடுக்கணுமோ அதை முக்கியமாக கொடுக்கல. சரி, இந்த கொசுபத்திக்காரங்க இதை கொசுபத்தினே சொல்லலை அப்படின்னா உண்மையாகவே அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கொசுபத்தியோட பிராண்ட் இருக்கும் இல்லையா, அது எப்படி அதை வெளிப்படுத்திக்கும் தெரியுமா? இப்படி வெளிப்படுத்திக்கும். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். இரவு சம்மந்தப்பட்ட பெயர் கொண்ட ஒரு கம்பெனியை சேர்ந்தது தான். ரொம்ப காலமாக பயன்பாட்டில் இருக்குது. ரொம்ப காலமாக காயிலாகவும் அந்த லிக்விடாகவும் இப்படிலாம் பயன்பாட்டில் இருந்து இப்போது இந்த மாதிரி ஊதுபத்தியோட ஸ்டேட்லேயும் இதை கொடுத்துருக்காங்க. இது சரியான முறையில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணப்பட்ட, கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று. இதோட இந்த காயில் வடிவ பேக்கில் சிஐஆர் நம்பரை கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று. இது வந்து பலகட்ட பரிசோதனைகளுக்கு அப்புறம் இது ஓரளவுக்கு சேஃப் தான் அப்படின்னு அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று, விற்கலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று அப்படின்னா அதுக்கான சிஐஆர் நம்பரை கொடுத்துருக்கணும். அந்த சிஐஆர் நம்பரை இதுக்கு பின்னால் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த ஊதுபத்தி மாதிரி இருக்கிற அதே கம்பெனியோட இந்த ப்ராடக்ட்டில் என்ன நம்பரை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சிபிசிபி அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்காங்க. அதாவது சிபிசிபினா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அப்ரூவல் வாங்கினது இது. அதுக்கான நம்பரை இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்றதுனால இதோட அட்டையில் ஆன்டி மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லி, அதாவது கொசுவுக்கு எதிரானது, கொசுவை எதிர்க்கக்கூடியது அப்படின்ற வார்த்தையையும்,
அப்புறம் அந்த கொசுவை போட்டு அதை குறுக்க அடித்த மாதிரி, அதாவது கொசுவை அழிக்கக்கூடியதுன்றதை காட்டுறதுக்கான ஒரு பட சிம்பல் அதையும் கொடுத்துருக்காங்க. அதனால் இது அப்ரூவ் பண்ணப்பட்டது. இதை இந்த பாக்கெட்டில் போட்டிருக்காங்கன்றதுனால மட்டும் நான் சொல்லலை. நான் போயிட்டு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பல இடங்களில் போயிட்டு நிறைய ஆர்டிகல்ஸை படித்து பார்த்துட்டேன். இது அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை நிறம்னாலே அவங்களுக்கு இயற்கைன்னு தோணும், வாங்கிடுவாங்கன்னு நினச்சி பச்சை கலரில் கொடுக்காம இதை சிவப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான் இது. எப்பயுமே சிவப்பு நிறத்தில் தான் வரும். இப்போ பாருங்கள், இதுலேயும் சிவப்பு நிறம் தான். இப்போ கொஞ்சம் இயற்கையான பொருட்களை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சையும் கலந்துருக்காங்க. ஆனால் சிவப்புன்றது நல்லா பளிச்சுன்னு தெரிகிற ஒரு நிறத்தில் இருக்குது. நமக்கு தெரியும் சிவப்பு அப்படின்னாலே அபாயம், டேஞ்சர், நிறுத்து அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அதனால் நம்ம மைண்டு இது உடனே நேச்சுரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காது. அதனால் சரியான ஒரு சிவப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கவரோட பின்பக்கத்துலேயும் சரி, இந்த அட்டையோட பின்பக்கத்துலேயும் சரி, ஒரு பாய்சன் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாய்சன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளில் நீல கலரில் போட்டு டேஞ்சர் அப்படின்னும், இந்த அட்டையில் நீல கலரில் அபாயம் அப்படின்னு தமிழ்லையும் கூட குறிப்பிட்டிருக்காங்க. பாய்சனை குறிக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸில் ரெட் கலரில் சிவப்பு நிறத்தில் இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் அப்படின்னு அர்த்தம். அதுவே எல்லோ மஞ்சள் நிறத்தில் அந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது ஹைலி டாக்ஸிக்னு அர்த்தம். ஒருவேளை அது ப்ளூ கலரில் நீல நிறத்தில் அந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது மாடரேட்லி டாக்ஸிக் அப்படின்னு அர்த்தம். அதுவே க்ரீன் கலரில் பச்சை நிறத்தில் அந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா கூட அது ஸ்லைட்லி டாக்ஸிக்னு தான் அர்த்தமே தவிர பச்சை கலரில் இருக்குன்றதுனாலேயே அது முழுக்க முழுக்க மூலிகை பொருட்களையும் இலைகளையும் அரைத்து தயாரிக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அப்படி பச்சை கலரில் அந்த சிம்பிள் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தாலுமே அது மைல்ட்லி டாக்ஸிக் தான். இதில் எந்த சிம்பிளும் போடல, ஆனால் மொத்த கவரையும் பச்சை கலரில் போட்டு நம்மளை மறைமுகமாக ஏமாத்துறாங்க. அதை விட கொடுமை என்னென்னா, இந்த பச்சை கலர் பாக்கெட்டை நீங்கள் ஆன்லைனில் போய் தேடினீங்கன்னா அங்கே இது கொசு விரட்டின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணும்போது எனக்கு இன்செக்ட் ரெப்லண்ட் வேணும், மஸ்கிட்டோ ரெப்லண்ட் வேணும் அப்படின்னு தான் சர்ச் பண்ண போகிறீங்க. அப்போ இதை காட்டணும்னா அவங்க டைட்டிலில் இதுக்கு அந்த பேரை கொடுத்தே ஆகணும். அதோடு சேர்த்து இது கொசுவை கொல்லக்கூடியதுன்ற சிம்பிளையுமே கொடுத்துருக்காங்க. கொசுவை போட்டு அதை அடித்த மாதிரி அந்த சிம்பிளையும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த இடத்துல இது 100% நேச்சுரல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதையுமே இங்கே கவரில் மென்ஷன் பண்ணல. ஏன்னா கவரில் மென்ஷன் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஒரு சாஃப்ட்வேர் தானே, ஒரு ஃபோட்டோ தானே, அதில் மென்ஷன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த அங்கீகரிக்கப்பட்ட பாக்கெட்டில் இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா இது 94% நேச்சுரல் அப்படின்ட்டு போட்டுட்டு ஒரு இலையோட சிம்பிளையும் போட்டுட்டு 6% சயின்ஸ் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. இது இந்த சிவப்பு நிற அட்டையில் வர்றது. ஆனால் இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் டீடைல்ஸ் ப்ளீஸ் ரெஃபர் டு த லீஃப்லெட் இன் த பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, லீஃப்லெட்டுன்ற அந்த துண்டு சீட்டில் அப்படி என்ன தான் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போன்னு அதை எடுத்து பார்த்தா இதில் பல லாங்குவேஜஸில் எழுதி வச்சுருக்காங்க. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அப்புறம் இங்கிலீஷும், இது எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. இதில் தமிழ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தனி பயிற்சி தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு சின்னதாக எழுதி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூத கண்ணாடி தேவை. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனில் இதை ஃபோட்டோ எடுத்து தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை ஜூம் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் என்ன இருக்குன்றதை இப்போ நான் படிக்கிறேன். முதல்ல இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலியான டப்பாக்களை அப்புறப்படுத்துதல் அப்படின்னு போட்டு 1 காலியான டப்பாக்களையும் எஞ்சி இருக்கும் பூச்சிக்கொல்லிகளையும் மெஷினில் மிஞ்சி இருக்கும் சாம்பல்களையும் சுற்றுச்சூழலுக்கும் தண்ணீருக்கும் மாசுபடாத வகையில் அப்புறப்படுத்த வேண்டும். அவ்வளோதான், அவ்வளோ சின்னதாக இருக்குது. அடுத்து 2 காலியான டப்பாக்களை மீண்டும் பயன்படுத்தும் வகையில் வெளியில் எறியக்கூடாது. டப்பாவை அழித்து அதை மனிதர்கள் மற்றும் பிராணிகள் வசிப்பிடங்களுக்கு அப்பால் புதைத்து விடவும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷம் உண்டானதற்கான அறிகுறிகள் அப்படின்னு போட்டுட்டு கவலை, பதட்டம், குமட்டல், நடுக்கம் மற்றும் இதர ஒவ்வாமை அறிகுறிகள், அதாவது தெரியாமல் அதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க இல்லை ரொம்ப சுவாசிச்சிட்டிங்க அந்த மாதிரி டயத்தில் விஷம் உங்களுக்கு உண்டாயிடுச்சு, உங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுங்கும் போது இந்த அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விஷம் ஏறிடுச்சு அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரை முதலுதவி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபரை கவனமாக வாந்தி எடுக்க செய்யவும். அவர் மயக்கமாக இருந்தால் அப்படி செய்யக்கூடாது. இது சருமத்தில் பட்டால் அதிக தண்ணீர் மற்றும் சோப்பு பயன்படுத்தி கழுவ வேண்டும். இது கண்ணில் பட்டுவிட்டால் அதிக தண்ணீர் விட்டு கழுவவும். மருத்துவம், இதுக்கு என்ன மருத்துவம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதோட அறிகுறிகளை வச்சு சிகிச்சையை மருத்துவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் இது, எந்த அளவுக்கு எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம். இதை எத்தனோண்டு ஒரு துண்டு சீட்டில் அதுலேயும் இத்தனை லாங்குவேஜஸை எவ்வளோ சின்னதாக எழுதியிருக்காங்க பாருங்கள். இதை வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அட்டைப்பொட்டி இருக்குது. இந்த அட்டைப்பொட்டிக்குள்ளே எப்படி மடித்து வச்சாலும் இந்த அளவுக்கு பெருசாக வச்சுருந்தா கூட நல்லாவே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இதை படிக்கணும்னு வச்சாங்களா படிக்கக்கூடாதுன்னு வச்சாங்கனாலே தெரில.
தயவு செஞ்சு இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லது. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இது அப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்றதுனால இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ டேஞ்சர் இது அப்படின்றதெல்லாம் தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே முதல்ல இதை பாராட்டலாம். அதே மாதிரி இதில் என்னென்ன கெமிக்கல்ஸை எந்த அளவில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த காயிலில் ப்ரலாத்ரின் அப்படின்ற அந்த கெமிக்கலை ஒரு 0.05% யூஸ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊதுபத்தி ஷேப்பில் இருக்கக்கூடிய அதில் ரெனோஃப்ளோத்ரினை ஒரு 1.0% பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ப்ரலாத்ரின்றது ஒரு பூச்சி விரட்டி. இது பூச்சிகளோட நரம்பு மண்டலத்தை போய் பாதித்து அந்த நரம்பு மண்டலத்திலேருந்து வர சிக்னல்ஸை தடை பண்ணிடும். அதனால் அந்த முடக்கம் ஏற்பட்டு ஒரு பேரலைஸ் ஆகிடும். அந்த பூச்சி பேரலைஸ் ஆகிடும். சில நேரங்களில் அதை கொல்லவும் செய்யும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இது நம்ம ஏற்றி வைக்கிறதுனால கொல்லுமா அப்படின்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே கொசு செத்து கடந்து பார்த்தது இல்லைனா, அது இது ஏற்றி வச்சோன்னே அது ஒவ்வாமை ஏற்படுத்தும். அது ஒத்துக்காதுன்றதுனால பூச்சிகள் அங்கேருந்து ஓடிடும் அப்படின்றத ஏற்றுக்கலாம். அப்புறம் இந்த ஊதுபத்தியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த 1% இருக்கக்கூடிய அந்த ரெனோஃப்ளோத்ரின் அப்படின்றது இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு எஃபெக்டிவான, இதுக்கு முன்னெல்லாம் இருந்ததை விட எஃபெக்டிவான ஒரு பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த காணொலி மூலமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வர ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கொசுபத்தி இல்லை கொசு விரட்டி ஏதோ ஒன்று எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் CIR நம்பரையோ இல்லை CPCBயோட ரிஜிஸ்டர் நம்பரையோ குறிப்பிடப்படலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. அதே மாதிரி அதில் குறிப்பிடல அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாக்கெட்டில் அது எதுக்கு விற்கிறோம் அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப 100% நேச்சுரல் அப்படின்ற மாதிரி எப்படியோ மறைமுகமாக கூட அதை ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வாங்காதீங்க. இதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த கொசுபத்தியில் மட்டும் தான் நிகழுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் சாதாரணமாக வாசனைக்கு கொளுத்தி வைக்கிற எந்த ஒரு ஊதுபத்திலையுமே கூட இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் ஊதுபத்தியில் ஒரு சில ஊதுபத்தியில் அட்டைகள்லேயே காற்றோட்டம் உள்ள இடங்களில் மட்டும் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி சாம்பிராணி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுவுமே இயற்கையான ஒரு பொருள். ஏன்னா அது ஸ்டைராக்ஸ் அப்படின்ற ஒரு மரத்தோட பிசின் தான். அந்த பிசின்லேருந்து வரது தான். அது இயற்கையான பொருள். அது சுவாச கோளாறுகள்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, அது உண்மையாகவே ஒரு இயற்கையான ஒரு பொருள் தான். எப்போன்னா மரத்துலேருந்து எடுக்கிறப்ப வரைக்கும் மட்டும். இப்போ அதில் நிறைய கெமிக்கல்ஸை இன்னும் அதிக வாசனையை கூட்டணுன்றதுக்காக, இன்னும் நிறைய புகையை உருவாக்கணுன்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் அதில் இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ வர எல்லா சாம்பிராணியும் இயற்கையை நம்ப முடியாது. சரியான இயற்கையான அந்த ரெசின் மட்டும் இருக்கக்கூடிய, அந்த ஸ்டைராக்ஸ் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ரெசின் மட்டும் இருக்கக்கூடியதை தேர்ந்தெடுத்து வாங்கினா சரியாக இருக்கும். ஆனால் அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. அதையுமே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிறோம்னா, இப்போ நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோமோ அப்படி பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இப்போ இந்த சாம்பிராணியில் அந்த ஸ்டைராக்ஸோட அந்த ரெசின் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட, அந்த மூச்சு குழாய் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை தீக்குது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நாம் அதை கொளுத்தி பயன்படுத்தும் போது அது பெரிய பிரச்சனை. அதை எப்படி பயன்படுத்தணுன்றாங்கன்னா, ஆவி பிடிப்போம்ல, வெந்நீரில் போட்டு தண்ணியில் போட்டு அதுலேருந்து வர நீராவியை சுவாசிப்போம்ல, அந்த மாதிரி செய்கிறது ஓரளவுக்கு நன்மை தரலாம். அதுவும் தூய்மையான இயற்கையானதாக இருந்தால் மட்டும்தான். இப்போ நீங்கள் கடைகளில் போய் வாங்குற எல்லாமே அப்படி இயற்கையானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் அப்படி பயன்படுத்தினா தான் அது இந்த சுவாச கோளாறுகள்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையே நீங்கள் எரிக்கும் போது அதில் கார்பன் மோனாக்சைடு மாதிரியான நச்சுத்தன்மை வாய்ந்த நிறைய வாயுக்கள், இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மிகப்பெரிய ஆபத்தாக தான் போய் முடியுமே தவிர எந்த கோளாறுகளையும் சரி பண்ணாது, கோளாறை உண்டாக்கி விட்டுரும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஊதுபத்தி மாதிரியான பொருட்கள், இந்த கொசுபத்தி மாதிரியான பொருட்கள்லாம் எரியும் போது நிறைய கெமிக்கல்ஸ் வெளியில் வருது. அதில் இருக்க அந்த பூச்சிக்கொல்லிகள் இத்தனை % தான், 0.0 இத்தனை % தான் பயன்படுத்தியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பூச்சிக்கொல்லிகளை விட பெரிய ஆபத்து எதுன்னு கேட்டால் அதுலேருந்து வர புகைதான்றாங்க. ஒரு பொருளை எரிக்கும் போது கண்டிப்பாக அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும், கார்பன் மோனாக்சைடு வெளில வரும், இன்னும் நிறைய நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் வெளில வரும். அதெல்லாம் அதிகபட்சமான கார்சினோஜன்ஸ் கொண்டது. அதாவது கார்சினோஜன்ஸ் அப்படின்றது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய மூலப்பொருட்கள். அந்த புற்றுநோய் உருவாக்கக்கூடிய மூலப்பொருட்கள் கொண்டது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக சுவாசிச்சிங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு எச்சரிக்கப்படுது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, இப்படி எரிச்சு பயன்படுத்துகிற கொசு பத்தி, கொசு காயில், இந்த மாதிரியான விஷயத்தை விட கொசுவுக்கு கொசு பேட்டு, அப்புறம் கொசு வலை, இதெல்லாம் ரொம்ப சிறந்தது. ஏன்னா இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் பயன்படுத்த போகிறதில்ல. கொசுவை தடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் சிறப்பாகவே செயல்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். கொசு கடிக்கிறதுனால நமக்கு அந்த கடியே தொல்லையாக இருக்குது, அரிக்குதுன்ற ஒரு காரணம். இன்னொன்று டெங்கு, மலேரியா மாதிரியான கொடிய நோய்களை பரப்பிடுது அப்படின்ற இன்னொரு காரணம். இப்படி கொசுக்கிட்ட இருந்து கொடிய நோய்கள் பரவுதுன்றதுக்காக பயந்து அதை விட சில கொடிய நோய்கள்கிட்ட போய் நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். கொசு கடியிலேருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒன்று. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான பிராண்டை அப்ரூவ் பண்ணப்பட்ட CIR நம்பரை கொடுத்துருக்குற அந்த மாதிரி பிராண்ட்ஸை மட்டுமே தேர்ந்தெடுங்க. ஆனால் அதையுமே வேறு வழியே இல்லை, என்னால் கொசுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பேட்டு, வலை இதெல்லாம் பயன்படுத்த முடியாது, அதெல்லாம் மீறியும் கொசு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது மட்டுமே அதெல்லாம் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா கூட, அதை நல்லா அப்ரூவ் பண்ணப்பட்ட பிராண்டாக இருந்தாலுமே கூட அவங்களே சொல்கிற மாதிரி நல்ல காற்றோட்டமான இடத்துல மட்டுமே அதை பயன்படுத்துங்க. அடைச்சி வச்சு ஜன்னலை மூடிட்டு கதவை மூடிட்டு கொசு அப்போ தான் உள்ளே மூச்சு திணறி சாகும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கும் மூச்சு திணறும்.
இதில் நான் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நான் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் அதுக்கு பின்னால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயும் இதை நீங்கள் வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த பொருட்களை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதில் ஒரு 5-6 வகைகளை வாங்கி டேபிளுக்கு மூடி போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக இதுங்களோட நான் புழங்கிக்கிட்டு இருக்கேன். இதுங்களை வெளில எடுக்கிறது, பார்க்குறது, அந்த அட்டையை படிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த 4 நாள் நான் வச்சுருக்கேன். அதில் 2வது நாளே எனக்கு தொண்டை கரகரன்னு அப்படியே ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூக்கெல்லாம் ஒரு மாதிரி கரகரப்பாயிடுச்சு. இத்தனைக்கும் இதை நான் இன்னும் பற்ற வச்சு அதோட புகையெல்லாம் சுவாசிக்கல. அதை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, தோலில் பட்டால் கூட சோப் போட்டு கழுவிடுங்க, அந்தளவுக்கு ஆபத்து அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக அந்த சுவாசம் இந்த ரூம்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி நெடி பயங்கரமாக ஏறுது. இப்போயே இதை எடுத்துகிட்டு போய் வெளில போட்டுருணும், பார்த்துக்குங்க. நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸை அதுக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ இது யூடியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஃபேஸ்புக்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம், பார்த்துருங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்று யூடியூப்பில் போய் பாருங்கள், இல்லைனா ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹரன்.